ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன ஆப்ரகாம் ஓஸ்லர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஜெயராம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கார். அதே நேரத்தில் அவரோட ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு அவர் மூணாருக்கு ஒரு ட்ரிப்பு போகிறாரு. போன இடத்துல நம்ம ஜெயராம் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துடுது. அந்த சம்பவத்தினால நம்ம ஜெயராம் வந்து டிப்ரெஷன்லேயே இருக்கார். அதே நேரத்தில் திருச்சூரில் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் வெறும் கொலையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் மர்மமான முறையில் கொலை நடக்குது. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல. இதே மாதிரி வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் இவங்க அந்த கேஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதே நேரத்தில் நம்ம அர்ஜுன் அசோகன் வந்து நம்ம ஜெயராம் ஃபேமிலியை என்ன பண்ணார், மம்முட்டிக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா, மம்முட்டி வந்து இதில் என்ன பண்ணார், கடைசியில் நம்ம ஜெயராம் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம ஜெயராம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். எதுக்குன்னா அவர் தமிழில் பல காமெடி படத்தில் நடிச்சிருந்தாலும் அவரை வந்து இந்த கெட்டப்பில் பார்க்கும்போது உண்மையிலேயே மாசாக இருந்துச்சு. எதுக்குன்னா அவர் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறத காட்டுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஜெயராம் வந்து டிப்ரெஷன்லேயே தான் இருப்பார். அவர் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் மூவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவர் கூட இருக்கிற 2 போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கூட இருக்கிற 2 பேருமே அவங்களோட ஆக்டிங்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இன்டர்வலில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு தான் நம்ம டேரக்டர் முடித்தார். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலேயே தரமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம். அதெல்லாம் டேரக்டர் வச்ச விதம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. படத்தில் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா விறுவிறுப்பாக போகும். நம்ம எந்த இடத்துலையுமே லேக்னு ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அதை காட்டினதெல்லாம் உண்மையிலேயே தரமாக இருந்துச்சு. படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. எதுக்குன்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக ஒரு சீனில் நம்ம ஜெயராம் வந்து கரெக்டாக காரில் இருந்து கன் எடுத்துகிட்டு ஓடி போவார். அந்த சீன்லாம் காட்டின விதம் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. டேரக்டர் கதைக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. எந்த இடத்துலையுமே நம்ம லேக்னு ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற எல்லா சீனுமே வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக அவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பர்த்டே கார்டு மாதிரி கிடைக்கும். அந்த கார்டெல்லாம் காமிச்சதும் உண்மையிலே அருமையாக இருக்கும். அந்த கில்லர் வந்து கொடுக்குற அந்த மெசேஜ் எல்லாம் நம்ம டேரக்டர் காட்டினதும் நல்லா இருந்துச்சு. அதை நம்ம ஜெயராம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அதெல்லாம் காட்டினது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 28 நிமிஷம் இருக்குது. இந்த 2 மணி நேரம் 28 நிமிஷத்துலையும் நம்ம எந்த இடத்துலையுமே லேக்னு ஃபீல் பண்ண முடியாது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் டேரக்டர் காமிச்சதும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. மம்முட்டியோட என்ட்ரன்ஸ் வந்து உண்மையிலேயே பார்க்கும்போது மாசாக இருக்கும். அதுக்கு அவர் போட்ட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி மம்முட்டி வருவார். உண்மையிலேயே மம்முட்டியோட ஆக்டிங் வந்து தரமாக இருக்கும். அவரோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடு வச்சு தான் நம்ம டேரக்டர் படத்தை முடிச்சிருக்காரு. உண்மையிலே அதெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம். ஆனால் ஓடிடியில் இந்த படத்தை இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த இடத்துலையுமே லேக்னு ஃபீல் பண்ணவே முடியாது. ஓவராலாக இது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.